வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அவ்ளோ அழகும் ஆனந்தமுமா மணமேடைக்கு வந்த பழனி இப்போ நொறுங்கி போய் அரமனசா உட்கார்ந்துருக்காரு. அவரு பக்கத்துல அந்த பொண்ணு சுகன்யா உட்கார்ந்துருக்காங்க. பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் கீழே நின்னு பார்த்துட்டு இருக்க. பழனியோட அண்ணனுங்க அம்மா எல்லாரும் மேல நின்னுட்டு இருக்காங்க. வேல்ஸ் மூணும் பல்ல காமிச்சு நின்னுட்டு இருக்க. நெட்டவேல் கட்டவேல ரொம்ப பாசத்தோட இழுத்து தோளோட அணைச்சுக்கிறாரு. இத பாக்குற மாரிக்கு இது ஏதோ சரியில்லையேங்கிற மாதிரி வடிவு பாக்குறாங்க. வடிவு மாறிய பாக்க மாறி ஏதோ ஜாட காட்ட ஆமான்ற மாதிரி பாக்குறாங்க வடிவு. ஏற்கனவே ஒரு தடவை கோமதியையும் பாண்டியனையும் மேல வாங்கன்னு ஜாட காட்டின பழனி இப்ப வாயை திறந்து மச்சான் அக்கா மேல வாங்கன்னு கூப்பிடுறாரு. பாண்டியனும் கோமதியும் ஒருத்தர் பாத்துக்க சக்திவேலோட முகம் சின்னதாயிடுது. அண்ணே அவனை கூப்பிடுறானேன்னு சக்திவேல் சொல்ல சைலண்டா இரு பாத்துக்கலாங்கிறாரு முத்துவேல். மேல வந்துருங்க அப்படின்னு பழனி மறுபடியும் கூப்பிட வா போலான்ற மாதிரி ஜாட காட்டுறாரு பாண்டியன் கோமதி கிட்ட. கோமதியும் கண்ணை தொடச்சிட்டு லைட்டா சிரிச்ச முகத்தோட பாண்டியன் கூட வர்றாங்க. பாண்டியனும் கோமதியும் அப்படியே படியில ஏற நில்லுங்கன்ற மாதிரி கைய நீட்டி தடுக்கிறாரு முத்துவேல். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க. டேய் அப்படின்னு பாட்டி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பழனி ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாரு. வராதீங்க போங்கன்ற மாதிரி கையில ஜாட காட்டிட்டு இருக்காரு முத்துவேல். சக்திவேல் ரொம்ப பெருமையா மீசையை தடவி விட்டுட்டு நிக்கிறாரு. பாண்டியன் பழனிய ஒரு அடிப்பட்ட பார்வை பார்க்க பழனி அப்படியே மொழிகள்ல தெரிச்சிடுற மாதிரி பாக்குறாரு. கதிருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அவரு திரும்பிக்கிட்டு அந்த பக்கம் வர பாக்க டேய் இருடான்னு 2 பேரும் அடக்கிடுறாங்க அவர. டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மா இருடா. மாமாவுக்காக தான் அப்பா பேசாம அமைதியா இருக்காரு. அதே மாதிரி நீங்களும் அமைதியா இருங்கடாங்கிறாரு சரவணன். கொஞ்ச நேரம் சும்மா இருங்கன்னு அவரு சொல்ல கதிரும் செந்திலும் அப்படியே கொஞ்சம் அடங்கிக்கிறாங்க. பாண்டியன் கோமதியோட தோல்ல கைய வச்சு வா கீழே போலாங்கிற மாதிரி பண்ண கோமதி அப்படியே நிக்கிறாங்க. அவங்களோட தோலை பிடிச்சு திருப்பி கீழே இறங்குறாரு பாண்டியன். 2 பேரும் ரொம்பவே சங்கடத்தோட கீழே இறங்கி வந்து அவங்க குடும்பத்தோட நிக்க ஆறுதலா மீனா கோமதியோட தோல்ல கை வைக்கிறாங்க. இன்னொரு தோல்ல மயில் கை வச்சு கன்சோல் பண்றாங்க. தட்டை கொடுக்குற ஐயர் எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல எல்லாருக்கும் கொடு பாண்டிய வீட்ல யாருக்கும் கொடுக்காதேங்கிறாரு சக்திவேல். சரிங்கப்பான்னு சொல்லிட்டு போகுது குட்டிவேல். எல்லாருக்கும் கொடுத்துட்டு வராரு குமரவேல். பாண்டியன் அதை தொட்டு கும்பிட்டு அட்சதை எடுக்க போக தட்டை அப்படியே நகர்த்திக்கிறாரு. பாட்டி பழனி எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியும் வருத்தமுமா பாத்துட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். கோமதி முன்னாடி தட்டை நீட்ட அவங்க ரொம்பவே தயங்கிட்டு கொஞ்சம் அட்சதையை கையில எடுத்துக்கிறாங்க. அப்பா இந்தாங்கப்பான்னு சக்திவேல் கிட்ட நீட்ட பெரியப்பாவுக்கு கூடுறாங்கிறாரு அவர் ரொம்ப பொறுப்பா. அண்ணனும் தம்பியும் திருமங்கல்யத்தை தொட்டு கும்பிட்டு அட்சதையை கையில எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வடிவு மாறின்னு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. பாண்டியன் அப்படியே கையை நீட்ட கோமதி அவங்க கையில இருக்க அட்சத பூல கொஞ்சத்தை அவர் கையில போடுறாங்க. சாமி சீக்கிரம் நடக்கட்டும் முகூர்த்த நேரம் தவறிட போகுது. சீக்கிரம் அப்படின்னு சக்திவேல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு சக்திவேல் பெருமையா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்பா இதுக்கு மேலேயும் நாம இங்க இருக்கணுமாப்பா போலாம்பாங்கிறாரு சரவணன். டேய் சொன்னா கேள்டா பொறுமையா இருடாங்கிறாரு பாண்டியன். அப்பா உங்களை அவமானப்படுத்துற இடத்துல நம்ம இருக்க வேண்டாம்ப்பா போலாம்பாங்கிறாரு செந்தில். போலாம்பான்னு சரவணன் மறுபடியும் சொல்ல டேய் இது நம்ம பழனிவேலோட கல்யாணம். நாம இல்லன்னா அவன் கண்டிப்பா வருத்தப்படுவான்டா. இருந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்கடான்னு பாண்டியன் சொல்ல சரின்னு தலையசைக்கிறாரு சரவணன். ஐயர் மந்திரம் சொல்லிட்டு கெட்டி மேளம்னு சொல்ல கெட்டி மேளம்னு விரல தூக்கி சக்திவேலும் சொல்லிட்டு இருக்காரு. திருமாங்கல்யத்துல ஒரு துண்டு பூவு வச்சு அந்த கயிறை பழனி கிட்ட நீட்ட நடுங்குற கையால அதை அப்படியே வாங்குறாரு பழனி. அவர் அது 2 கையிலையும் விரிச்சு பார்க்க அதுக்கு நடுப்புற கோமதியும் பாண்டியனும் தெரியுறாங்க. கட்டுடான்ற மாதிரி பாண்டியன் அப்படியே தலைய அசைக்க இந்த பக்கம் திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறாரு. அவங்களும் கட்டுடான்னு சொல்றாங்க. மஞ்ச கயிறு அப்படியே அந்த பொண்ணோட கழுத்துக்கிட்ட கொண்டு போக அவங்க கும்பிட்டுட்டு தலையை குனிஞ்சு காமிக்கிறாங்க. அவ்வளவுதான் பழனி சிக்கிட்டாரு. சாரி அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டாரு. எல்லாரும் அட்சத பூவையும் அரிசியும் அவர் மேல அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மேல தாங்க முடியாத கோமதி அப்படியே அழுதுகிட்டு பாண்டியனோட தொல்ல சாஞ்சிடுறாங்க. பாட்டி கடவுளேன்னு நன்றி சொல்றாங்க கடவுளுக்கு. இது உண்மையிலேயே வரமா சாபமான்னு தெரியல பாக்கலாம். பாண்டியன் கோமதியோட முகத்தை நிமித்தி கோமதி அங்க பாருன்னு காமிக்கிறாரு. பழனி அப்படியே வலது கையை சுத்தி வந்த அந்த பொண்ணோட நெத்தியில குங்குமம் வச்சு விடுறாரு. ஸ்டேஜ்ல இருக்க வேல்ஸ் குரூப் மொத்தமும் பல்ல காட்டிட்டு நின்று இருக்காங்க. அடுத்து 2 பேரும் மாலை மாத்திக்கிறாங்க. ஆனா பழனிவேடோட பார்வை மொத்தமும் பாண்டியன் கோமதி மேல அந்த குடும்பத்து மேலதான் இருக்கு. அடுத்து 2 பேரும் பாட்டிக்கால அங்கேயே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருமாங்கன்னு வாழ்த்துறாங்க பாட்டி. அடுத்து 2 பேரும் பெரிய அண்ணி அண்ணன் கால்ல விழுறாங்க. நல்லா இருங்க தம்பி நல்லா இருமான்னு வடிவு சொல்ல நல்லா இருங்கிறாரு முத்துவேல். அடுத்து சின்ன அண்ணி அண்ணன் கால்ல விழ அவங்களும் அட்சத பூ போட்டு வாழ்த்துறாங்க. கீழே நிக்கிற பாண்டியன் கோமதி அவனுக்கு எடுத்த செயினி எங்கன்னு கேட்க இந்தாங்க மாமா இதுல இருக்குன்னு மயில் நீட்டுறாங்க. அதை குடுன்னு சொல்ல இந்தாங்கத்த குடுங்க என்ன கோமதிட்ட குடுக்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு பாண்டியன். ஏன்பா எல்லாரும் இங்கே இருங்க நானும் கோமதியை மட்டும் போயிட்டு வந்துடுறோங்கிறாரு பாண்டியன். சரிப்பான்னு சரவணன் சொல்ல அப்பா கண்டிப்பா போகணும்பான்னு கதிர் கேக்குறாரு. மாமாவை பார்த்து அப்புறமா குடுத்துக்கலாம்லன்னு கதிர் கேட்க டேய் இது அவனுக்குன்னு வாங்கினதுடா நான் போய் போட்டு விட்டுட்டு வந்துடுறேங்கிறாரு பாண்டியன். சரின்னு பசங்க தலையாட்ட வா கோமதி
இருங்கப்பா வந்துடுறோன்னு பாண்டியனும் கோமதியும் வரிசையில வந்து நிக்கிறாங்க. மத்தவங்க gift குடுக்க நிக்கிற வரிசையில. முன்னாடி நிக்கிறவங்க இவங்கள பார்த்த உடனே, "போங்க நீங்க போங்க முதல்லங்க." "இல்ல நீங்க போங்கங்கிறாரு பாண்டியன்." "இல்ல, இல்ல முதல்ல நீங்க போங்கன்னு" வழி விடுறாங்க அவங்க. ரொம்பவே தயங்கிட்டு இருக்க கோமதிய, "வா கோமதின்னு" கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு பாண்டியன். பாண்டியன் 2 வேல்ஸையும் பார்க்க, அவங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடி கோமதி பக்கம் திரும்பி, "வா கோமதின்னு" கூட்டிட்டு போறாரு பாண்டியன். பாண்டியன் பழனி பக்கத்துல வர மச்சான்னு ஒரு கைய பிடிச்சுக்கிறாரு பழனி. கோமதி செயின எடுத்து குடுக்க, பாண்டியன் பழனி கழுத்துல போட, வந்துக்கிறானுங்கன்ற மாரி ஜாட காட்டுறாரு முத்துவேல். உதட்ட பிதுக்கி நக்கலா பாக்குறாரு சக்திவேல். "அண்ணா இங்க பாருங்கன்னு" போட்டோகிராஃபர் சொல்ல, "அக்கா" அப்படின்னு பழனி 2 பேரையும் அங்க பாக்க வைக்கிறாரு. அந்த பையன் போட்டோ எடுத்துட்டு இருக்க, "டேய் சொந்தக்காரங்கள மட்டும் போட்டோ எடு, கண்டவங்களெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கங்கிறாரு சக்திவேல். "சரிங்க சார்ன்னு" அந்த பையன் சொல்ல, பழனி, பாண்டியன், கோமதி 3 பேரும் அடிபட்ட பார்வை பாக்குறாங்க. "மச்சான் எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு" பழனி குனிய போக, அவர குனிய விடாம தடுத்து நிறுத்து, கன்னத்த தடவி, "நீ நல்லா இருப்படான்னு" பிளஸ் பண்றாரு பாண்டியன். பாட்டி நன்றியோட கையெடுத்து கும்பிடுறாங்க. பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே நொந்து போய் ஸ்டேஜ விட்டு கீழ இறங்குறாங்க. அழுதுகிட்டே கீழ வர்ற கோமதிய பார்த்து மயிலு, ராஜி, மீனா 2 பேருமே அழறாங்க. "அழாதீங்க அத்தன்னு" அவங்கள சமாதானம் பண்றாங்க. "ஏய் செந்தில் போலாம்" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல" அப்படின்னு மயிலு சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கிளம்புங்கப்பா போலாம்ப்பா." போலாம்ப்பான்னு நொந்து போய் சொல்றாரு பாண்டியன். போலாம்ப்பான்னு சரவணன்னு சொல்ல எல்லாரும் திரும்புறாங்க. உடனே பழனி அங்க இருந்து ஓடி வர பாக்குறாரு. நிறுத்துற முத்துவேல் எங்கடா போறேன்னு கேட்க, "அக்கா மச்சாங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேங்கிறாரு பழனி. "அதெல்லாம் வேணும், ஒண்ணு வேணாம், போய் உட்காரு போங்கிறாரு முத்துவேல். "சுகன்யா நீயும் போ, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க போன்னு" வடிவு சொல்றாங்க. போமான்னு பாட்டியும் சொல்ல, பழனி முன்னாடி நடக்க, கூடவே அந்த பொண்ணு சுகன்யாவும் வர்றாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு முத்துவேல் கேட்டுட்டு இருக்க, பழனி எதையும் சட்டை பண்ணாம பாண்டியன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. பாண்டியன் பழனியோட கைய பிடிச்சு என்னடான்னு கேட்க, "எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான்" அப்படிங்கிறவரு அந்த பொண்ணை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்ல, 2 பேரும் பாண்டியன், கோமதி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. "நல்லா இருங்க, நல்லா இருங்கன்னு" 2 பேரும் பிளஸ் பண்றாங்க. "ஏய் பழனி ஏன்டா? நல்லா இருக்கலாம், நல்லா இருடா, நல்லா இரு வா. 2 பேரும் நல்லா இருப்பீங்கப்பா" அப்படின்னு பாண்டியன் பிளஸ் பண்ண, பாட்டி மேல இருந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. கீழ பழனி கும்பிட, பாண்டியனும் பதிலுக்கு கும்பிடுறாரு. கோமதி அழுதுகிட்டே பழனி பக்கத்துல போக, அவரு அப்படியே அக்காவை ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் அழறாங்க. அக்கான்னு உருகுறவரு, "அக்கா நீ அழக்கூடாதுக்கா" அப்படின்னு அக்காவோட முதுகுல தட்டி கன்சோல் பண்றாரு. அடுத்து அந்த பொண்ணோட கைய பிடிச்சிட்டு கோமதி அங்க இருந்து நகர்ந்துக்கிறாங்க. "மாமா வாழ்த்துக்கள் மாமான்னு" சரவணன், கதிரு, அடுத்து செந்தில்னு எல்லாரும் பழனிய ஹக் பண்ணி வாழ்த்துறாங்க. மேடையில நின்னு அண்ணனும் தம்பி இதை எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க. "சரிடா நாங்க கிளம்புறோம்னு" பாண்டியன் சொல்ல, "1 நிமிஷங்கிறாரு கதிர். "ரிஷி இந்தா போட்டோ எடு, ஃபுல்லா எடு" அப்படின்னு அவரோட மொபைல குடுக்குறாரு கதிர். போட்டோ எடுத்து முடிச்சதும், "சரிடா பழனி நாங்க கிளம்புறோம்னு" பாண்டியன் உடைஞ்ச குரல்ல சொல்ல, ரொம்பவே உடைஞ்சு போற பழனி, "மச்சான்" அப்படிங்க, "வர்றோம்ப்பாங்கிறாரு." "அக்கா" அப்படின்னு அவர் பேச்சு வராம தடுமாறி நிக்க, "வா கோமதி போலாங்கிறாரு பாண்டியன். "கிளம்புவோம்ப்பான்னு" சொல்ல, "அக்கான்னு" ஏக்கமா கூப்பிட்டுட்டு நிக்கிறாரு பழனி. கோமதி ஏக்கமா பாத்துக்கிட்டே அப்படியே நடந்துகிட்டு இருக்காங்க. பாய்ஸ் 3 பேரும் அப்படியே பழனியோட கைய புடிச்சுக்க, "நீங்களாவது இருங்கடாங்கிறாரு அவரு. "பாத்துக்கங்க சித்தப்பா நாங்க வரோம்னு" மயிலு சொல்ல, "சித்தப்பா வரோம் சித்தப்பாங்கிறாங்க ராஜி. "இங்கேயே இருங்களேன்னு" கெஞ்சுறாரு அவரு. "போயிட்டு வரோம் வாழ்த்துக்கள்னு" புது பொண்ணுக்கும் மயிலு வாழ்த்து சொல்றாங்க. "பாத்துக்கோங்க சித்தப்பா, பத்திரம் பாத்துக்கோங்க" அப்படின்னு ராஜியும் சொல்ல, பசங்களும் வரோம்னு கிளம்புறாரு. "கண்ணு பாத்துக்கம்மா தம்பி, நாங்க கிளம்புறோம் தம்பி" அப்படிங்கிறாரு பாண்டியனோட மாமா. "அண்ணே சரிங்கண்ணே" அப்படின்னு திகைச்சு போய் நிக்கிற பழனிகிட்ட, "மாமா ஒண்ணும் இல்ல பாத்துக்கலான்னு" தைரியம் சொல்றாரு கதிரு, செந்தில் 2 பேரும். "டேய் டேய்" அப்படின்னு அவரு கூப்பிட்டுட்டு இருக்க, "சரி மாமா நாங்க வரோங்க." "எங்கடா போறீங்க? இங்க மாமா கூடவே இருக்கலாம்ல" அப்படின்னு தவிப்பா பாத்துட்டு இருக்காரு பழனி. "இருக்கட்டும் மாமா, கிளம்புறோம் மாமா" அப்படின்னு சொல்லி சரவணனும் செந்திலும் கிளம்ப, "போயிட்டு வரோம் மாமா" அப்படிங்கிற கதிரும் பழனியோட கையில இருந்து தன்னோட கைய விடுவிச்சுக்கிட்டு போறாரு. "டேய் எங்கடா எங்கடா போறீங்க?" அப்படின்னு தவிப்போட பழனி பாத்துட்டு இருக்க, போறவங்களையே பாத்துட்டு நிக்குது அந்த பொண்ணு. 3 வேல்ஸும் தென்னாவட்டா அப்படியே இறங்கி வந்து பழனிக்கு பின்னாடி நிக்கிறாங்க. முத்துவேல் கைய தூக்கி தட்டுறாரு. 1 நிமிஷம்னுட்டு சக்திவேலு அப்புறம் மத்த 2 வேலும் பின்னாடியே போறாங்க. திரும்பி பாக்குற பாண்டியன், "டேய் ஏதாவது வில்லங்கமா பேசி உரண்டு இழுப்பாங்கடா. நம்ம பழனிவேலுக்காக தயவு செய்து வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும்" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பசங்க 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ரொம்ப பெருமையா 3 பேரும் வந்து நிக்க, "என்னமோ நான் தான் பழனிவேலு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பெருசா சவால் விட்ட, கடைசியில என்ன நடந்துச்சு பாத்தியா? சொந்த அண்ணனுங்க நாங்க தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்" அப்படின்னு முத்துவேல் தெனாவட்டா சொல்றாரு. "கல்யாணத்துக்கு வாங்க, சாப்பிட்டு போங்கன்னு கூவி கூவி கூப்பிட்ட, என்ன இப்ப சாப்பிடாம போற? வந்து சாப்பிட்டு போ" அப்படின்னு சக்திவேல் ஏதோ அவரு சமைச்சு போடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. திடீர் மாப்பிள்ள மாதிரி உள்ள வந்து தேவையில்லாத அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அவரு கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க, 3 பசங்களும் சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. "டேய் டேய் டேய்" அப்படின்னு பாண்டியன் நடக்கிறாரு. "என் தம்பிய எல்லாரும் இன்னியோட மறந்துருங்க. உங்க மளிகை கடை எடுபடி வேலைக்கெல்லாம் இனிமே வரமாட்டான். இன்னியோட அவனுக்கும் உங்களுக்கும் இருந்த பந்தம் முடிஞ்சு போச்சு"
அப்படின்னு முத்துவேல் டைலாக் பேசிட்டு இருக்க. விடுங்க, பழனி சந்தோஷமா இருந்தா அதுவே நமக்கு போதும். எதுக்குங்க கண்டவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வாங்க, வாங்க போலாம். சீ போ அப்படிங்கிறாங்க கோமதி அவங்க அண்ணன்கள பார்த்து. பெருசா பேச வந்துட்டாங்கன்னு காரி துப்பாத குறையா கோமதி போக, இதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோங்கிற மாரி 3 சிரிச்சிட்டு இருக்குது. அதுலயும் சக்திவேல் கெக்கே பிக்கேன்னு அசடு மாதிரியே சிரிச்சிட்டு இருக்காரு. இதுல அண்ணன் வேற பெருமையா தோல்ல கைய போட்டு சிரிக்கிறாரு. ரைட் ஹேண்ட சக்திவேல் மேலயும் லெஃப்ட் ஹேண்ட முத்துவேல் மேலயும் போட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காரு நெட்டவேல். யோ போ, போற வழியில தொன்னையில சாப்பாடு குடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி ஆணவமா சிரிக்கிறாரு சக்திவேல். அத அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றாரு முத்துவேல். வீட்டுக்கு வர்ற பாண்டியன் குடும்பம் மொத்தமும் வீடு டெக்கரேஷன் பண்ணிருக்கதெல்லாம் பார்த்து அப்படியே ரொம்ப சங்கடப்பட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க. நாம நிச்சயம் பண்ண கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்நேரம் தம்பி தம்பி பொண்டாட்டி நம்ம வீட்ல இருந்திருப்பாங்கல்ல. நானே என் கையால பாலும் பழமும் கொடுத்திருப்பேன் அப்படின்னு கோமதி ரொம்பவே வருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை, கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி நடக்கலனாலும் சித்தப்பாவுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சுல்ல, அதுக்கு நாமெல்லாம் சந்தோஷப்பட்டுக்குவோங்கிறாங்க மீனா. இல்லடி, நான் தானே அவ அக்கா, நான் தானே பின்னாடி நின்னு தாலி முடிச்சு போடணும். அவங்க எதுக்குடி என் கடமையை செய்ய விடல? இவர் தானேடி இத்தனை நாள் அவனை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவனுக்காக ஊர் ஊரா போய் பொண்ணெல்லாம் பார்த்தாரு. அவரு பாவம் மேல ஏற கூட விடல, அட்சதை கூட போட விடல. அவங்க படுபாவி படுபாவி படுபாவிங்கன்னு கையில நெட்டி முறிக்கிறாங்க கோமதி. அவங்களால நடந்தது துளி கூட தாங்கிக்கவே முடியல. அங்கேயே வச்சு அவங்கள 2ல 1 பாத்துரலான்னு தான் நினைச்சோம். அப்பாவுக்காகவும் மாமாவுக்காகவும் தான் பேசாம நின்னோம் அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க ஏன் திடீர்னு மனசு மாறினாங்கன்னு தான் எனக்கு தெரியல, புரியவும் இல்ல அப்படிங்கிறாரு செந்தில். அதான்டா எனக்கும் மண்டக்குள்ள போட்டு கொடைஞ்சுகிட்டே இருக்கு. அதுக்கான பதில் மட்டும் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கடா, எனக்கு தலையே வெடிச்சு போகும்டாங்கிறாரு பாண்டியன். இல்ல இல்ல வாங்கடா, நம்ம போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம்னு கோமதி வேகமா திரும்பி நடக்க, அம்மா அம்மான்னு பசங்க கூப்பிட்டு இருக்காங்க. கோமதி நில்லுன்னு பாண்டியன் நிறுத்த, அம்மா கோவில்ல வச்சு என்ன காரணம்னு சொல்லுங்கன்னு அவங்கள அத்தனை தடவை கேட்டுட்டு இருந்தோம். அப்ப சொல்லாதவங்க இப்ப போனா மட்டும் சொல்லிடுவாங்களான்னு சரவணன் கேக்குறாரு. இலை, அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லப்பா அப்படின்னு தயங்குறாரு சரவணன். ஏங்க அப்படின்னு கோமதி பாண்டியன் கிட்ட ஏதோ பேச வர, எதிர் வீட்டுக்கு கார் வருது. கார்ல இருந்த அண்ணன்களும் அண்ணிங்களும் இறங்கி நிக்க, என் கூட பிறந்த பொறப்புக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. அந்த சந்தோஷத்தை கூட என்ன அனுபவிக்க விடாம சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்கல்ல. சந்தோஷமா இப்போ உங்களுக்கு? சந்தோஷமான்னு கோமதி கேக்குறாங்க. நாங்க என்ன கோமதி செஞ்சோம்? என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இதுவரையிலும் எதுவும் புரியல அப்படின்னு மாறி சொல்ல, அம்மா எதுக்குமா இப்ப இவங்களுக்கெல்லாம் தேவையில்லாம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ ஏன்டா குறுக்க வரேன்னு சரவணன் கேக்குறாரு. தேவையில்லாம பேசுனேன்னு வச்சுக்க அப்படியே வாய உடைச்சிருவேண்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, வாடா வந்து உட வா, வா வான்னு குமரவேல் எகிரிட்டு வர, வாடா வா அப்படின்னு இந்த பக்கம் சரவணன் எகிரிட்டு போறாரு. அதுவரையும் உடைஞ்சு போய் நின்னுட்டு இருந்த பாண்டியன் ஓடி வந்து சரவணனை தடுத்து, டேய் என்னடா என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்ல, பாருங்கப்பா அவன ஓவரா பேசுறான்பான்னு சரவணன் சொல்ல, ஆமான்னு செந்திலும் வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறாரு. டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வேண்டாம் அமைதியா இருங்கன்ற மாதிரி அரசி குமரவேலுக்கு ஜாட காட்டுறாங்க. உடனே உத்தம புத்திரனா மாறின குமரவேல், ஏங்க சித்தப்பாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, வீட்ல ஒரு நல்லது நடந்திருக்கு, இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பொறுமையா சொல்ல, ஏய் நீ ரொம்ப நல்லவே மாதிரி நடிக்காத அப்படின்னு ராஜு சொல்ல, நமக்கு வேலையாகணுமேனு பொறுமையா நிக்கிறாரு குமரவேல். ஏன்பா ராஜி பொறுமையா இருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா இவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, இவன் தான் ஏதோ பித்தலாட்டம் பண்ணியிருக்கான், 4 போட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கிறாரு கதிர். ஏய் என்னடா சொல்லிடான்னு கதிர் பாய, ஏய் போங்கடா கொஞ்சம் பொறுங்கடா, கோவில் வச்சு உங்ககிட்ட என்னடா சொன்ன? பழனி கல்யாணம் நடந்திருக்கு, தேவையில்லாம அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, நீங்க அமைதியா இருக்கணும்னு சொன்னேன்ல. அவன் தான் கத்துறான்னு நீங்களும் திரும்ப திரும்ப சண்டைக்கு நிக்கிறீங்களேடா. வேணாமடா விடுங்கடா, சொல்றேன் இல்ல போங்கடா போங்கடா, ஏண்டா எலை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் வீட்டு வாசப்படிக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அவன் தான் கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கான்னு நீங்களும் சண்டைக்கு போவீங்களா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோவப்படாதீங்க மாமான்னு சரவணன் கன்சோல் பண்றாங்க மயிலு. சரவணன் கையை தட்டி விட, சரி விடுங்கங்கறாங்க மயிலு. மா பொண்ணு மாப்பிள்ள சீக்கிரம் வந்துருவாங்க, நீ போய் ஆரத்திய கரைச்சி எடுத்துட்டு வான்னு மாறிக்கிட்டு சொல்றாரு குமரவேல். அக்கா வாங்கக்கான்னு மாறி திரும்ப வடிவும் உள்ளர போறாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி நின்று இருக்க அரிசி ஏன் அப்படின்ற மாதிரி காட்ட, உடனே சட்டக்கைய மடிச்சிட்டு பொறுமையா உள்ளர போறாரு குமரவேல். அத்தை நாம எதுக்கு எல்லாரும் வெளியே நின்னுகிட்டு உள்ள போலாமேன்னு மயிலு தயக்கமா சொல்ல, இல்ல மயிலு கொஞ்ச நேரம் இருக்கலாமேங்கிறாங்க கோமதி. அம்மா உள்ள போலாமா, இங்க இருந்தா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் கல்யாணத்துல தான் ஒழுங்கா பார்க்க முடியல, பொண்ணு மாப்பிள்ளை இறங்கி போறத பாத்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு கோமதி ஏக்கமா சொல்ல, எல்லாரும் தவிப்பா பாக்குறாங்க. அம்மா மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்கன்னு குமரவேல் கத்த,
எல்லாரும் அங்கேயே பாக்குறாங்க. ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்குறாரு அவரு. இந்த கார்ல இருந்து பொண்ணு, மாப்பிள, உங்க அம்மா, 2 அண்ணனுங்க எல்லாம் இறங்கி வர்றாங்க. கோமதி அப்படியே நெகிழ்ந்து போய் அவங்கள எல்லாம் பாத்துட்டு இருக்கா. பாண்டியன் தவிப்பா பாத்துட்டு இருக்காரு. இறங்குற 2 வேல்ஸும் சிரிக்குதுங்க. என்னண்ணே, கும்பல் தெருவுல நின்னுட்டு இருக்குன்னு சக்திவேல் கேக்குறாரு. அந்த பொண்ணு அவங்களையே பாத்துட்டு இருக்க. என்னம்மா சுகன்யா, நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்கிற? டேய் பழனி, இனிமே நீ இருக்க போறது இந்த வீடுதான். அந்த வீடு இல்ல வாங்குறாரு முத்துவேல். ஆனா சில பேர் இருக்கிறானுங்க, எம்புட்டு அவமானப்பட்டாலும் வெக்கம், மானம், சூடு, சொரணை தொடச்சு போட்டுட்டு அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சக்திவேல் சிரிக்க, ஈன்னு சிரிக்கிறாரு நெட்டவேலும். அரசி என்ன அப்படிங்கிற மாதிரி குமரவேலை பார்க்க, அப்பா தேவையில்லாம எதுவும் பேச வேணாம்ப்பா, வாங்க ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு போலாம் பொண்ணு மாப்பிளைய அப்படின்னு சொல்ல, புரிஞ்சுக்கிற அவங்க அப்பாவும் சரிடா, சரி சரி அப்படின்னு ஜாடையா பாக்க, இவரும் ஜாடை காட்டுறாரு. அரசி இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. குமரவேலை பாக்குறவரு அடுத்து அரசிய பாக்க, அரசி குமரவேலை தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஆ சரி சரி, சீக்கிரம் வந்து ஆரத்தி எடுங்க, பொண்ணு மாப்பிள்ளை நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. பழனியோட கழுத்து மட்டும் மொத்தமா இந்த பக்கமே திரும்பி நிக்குது. குமரவேல், வாங்க சித்தப்பா, அட வாங்க அப்படின்னு தள்ளிக்கிட்டே போக, அவர் பார்வை மொத்தமா பாண்டியன் வீட்டு மேலேயே இருக்கு. வாங்க சீக்கிரம் அப்படின்னு சக்திவேல் கூப்பிட, எடுங்க அப்படிங்கிறாரு முத்துவேல். இப்படி வந்து நில்லுங்க தம்பி அப்படின்னு 2 பேருக்கும் ஆரத்தி சுத்துறாங்க வடிவு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி கொரத்தனமா பாத்துட்டு இருக்க. சந்தோஷத்தை மொத்தமா தொலைச்ச பழனியை பாத்துக்கிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்துட்டு, இந்தா பழனி அப்படின்னு குடுக்குறாங்க. பொட்டு வச்சு முடிச்ச வடிவு. மாறி கொண்டு போய் கொட்டுமா, நீ உள்ளர வாமாங்கிறாங்க பாட்டி. வாங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் போக, கோமதி இங்க இருந்து கும்பிட்டு நல்லா இருங்கன்னு பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் ரொம்பவே பரிதவிப்போட பாத்துட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நிலைக்குமா? பாண்டியனோட வாழ்க்கை பழனி இல்லாம எப்படி இருக்கும்? பழனி அங்கேயே இருந்துருவாரா? இதெல்லாம் வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.